மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். அருமையானுடைய ஆத்துமாதாயத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு சபைக்கு கொடுக்கிற கட்டளை இங்கே நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். உலகமெங்கும் போங்கள், எல்லாரையும் சந்தியுங்கள், எல்லாருக்கும் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லுங்கள் என்று அவர் கட்டளையிட்டிருக்க பார்க்கிறோம். அது என்ன செய்தி என்பதை அவரே சொல்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதை தவிர வேறு எதையும் பேசுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்றால் அவர் சபையினுடைய தலைவராக இருக்கிறார். கிறிஸ்து சபையினுடைய தலைவர். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் என்று அவர் சொல்லியிருக்க பார்க்கிறோம். ஆகவே விசுவாசிகளும் ஊழியக்காரரும் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு செய்தியைத்தான் சொல்ல வேண்டும். அங்கே போய் கண்டதையும் பேசுகிறதில் மதத்தை பற்றி பேசவே கூடாது. காரணம், நாம் எந்த மதத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல. இதை நீங்கள் மனதிலே முதலாவது பதித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ மத தலைவர் அல்ல. இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்த இரட்சகர். எல்லா மதத்தினரையும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்ய விரும்புகிறார். இதுதான் சத்தியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அநேக ஃபூலிஷ்னஸ்லேருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, நாம் பிரசங்கிப்பது கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம். என்ன பிரசங்கிக்கிறோம்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தின்னு அர்த்தம். இயேசு நல்லவர் என்பதை அருமையான இந்த உலகத்துக்கு ஏதாவது ரீதியிலே எடுத்துக்காட்டும்படி சொல்லும்படி கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். இயேசுவை பற்றி ஒரு சில குறிப்புகளை அருமையான இந்த காலைவெளியிலே உங்களுக்கு மத்தியில் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனே வேணும், அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொடுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. எல்லாரும் சுத்தமாக வாசிப்போம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு யார்? அருமையானவர்களே, மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் அல்லது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திலே வந்த தேவன் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 4 சுவிசேஷத்தை நீங்கள் வாசி பார்ப்பீர்களானால் அங்கே பரிசேயர் சதுசேயருடைய பெரிய ஒரு ப்ராப்ளம், பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், அநேக ரப்பிகளும் அநேக தீர்க்கதரிசிகளும் நடமாடிக்கொண்டிருந்தபடினாலே இவர் தேவன் என்பது அங்கீகரிப்பதற்கு பல படித்தவர்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு மிகவும் அருமையான கஷ்டமாக இருந்தது என்பதை தெரிந்து விடுங்கள். அவர்கள் அவரை ஒரு போதகராகத்தான் கருதினாரே ஒழிய தேவன் என்று அங்கீகரிக்க அவர்களுக்கு இஷ்டமில்லை, ஆண்டவர் என்று அங்கீகரிக்க இஷ்டமில்லை. எல்லாரும் நரகத்தில் இருக்கிறார்கள் என்பதை இந்த காலை வேளையிலே மனதிலே வைத்து கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்து ஒரு மத தலைவர் அல்ல. கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தை ரட்சிக்கும்படி, காப்பாற்றும்படி, உதவி செய்யும்படி, மனிதருக்கு கை கொடுக்கும்படி. அருமையானவர்களே, இந்த உலக ஓட்டம் முடிந்த பின்பு
பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி வந்த ரட்சகர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். கடவுள் என்ற மாத்திரத்திலே அநேருக்கு வருகிற அபிப்பிராயம், குற்றம் கண்டுபிடிப்பார், ரெண்டாவது கொஞ்சம் அடுத்து தண்டிப்பார். இந்த ரெண்டு தான் எல்லா மாத்துக்காரனுக்கு தெரியும். அருமையானவர்களே, ரெண்டும் தப்பு என்பதை திட்டமாய் தெரிந்து விடுங்கள். கிறிஸ்துவ அருமையானவர்களே தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பூலோகத்துக்கு வரவில்லை. அவர் மன்னிப்பதற்காக, உதவி செய்வதற்காக, காப்பாற்றுவதற்காக, கை கொடுப்பதற்காக, நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு உதவி செய்வதற்காக இந்த பூலோகத்தில் வந்த ரட்சகர் என்பதை மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு உதவி செய்யும். அதுதான் நான் சொல்கிறேன். கர்த்தரை பற்றி ஏதோ மேலோட்டமான ஒரு படத்தை வைத்துக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறதுல பெரிய மேன்மை இல்லை. அருமையான கர்த்தரை பற்றி சரியான ஒரு ப்ரிசைஸ் நாலேஜ், சரியான அறிவு நமக்கு இருக்கும் பொழுது அன்பு பெருக ஆரம்பிக்கிறது, நன்றி பெருக ஆரம்பிக்கிறது, கண்ணீர் பெருக ஆரம்பிக்கிறது. கவனிங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்து அருமையான மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். முதலாவது கர்த்தரை ஒரு போதகர், ஒரு ஐயர் சொல்லி நம்ம நினைக்கிற எண்ணங்கள் இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்லணும், கர்த்தாவே கல்வாரி ரத்தம் தலையில் விழட்டும், கழுவும். சரியான ஒரு படத்தை எனக்கு மனதில் பரிசுத்த பதிப்பீராக. இவள் மிக மிக முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனை மணிக்கு எழும்புறீங்க, எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, மாதத்தில் எத்தனை நாள் உபவாசம் இருக்கீங்க, இவளெல்லாம் முக்கியம் இல்லை. இவள் தான் முக்கியம் சொல்லி எங்களுக்கு பெந்தெகோஸ்தில் சொல்லிக் கொடுத்தான். இவள் முக்கியம் இல்லை. அருமையான ஆவி உலகத்திலே மனிதன் என்பவன் மிக 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 சிறியவன், தேவன் மிக 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 பெரியவர். எது பெருசோ அதை பிடிக்கணும். பரலோகம் அருமையானவர்களே எல்லாவற்றையும் தேவ நிமித்தமாக செய்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்கிறேன். ஜோமன்றுக்கு படித்து தாங்கன்னு சொல்லி போய் கேட்டானுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக. 3 எல்லாம் பரலோகம் தான், அவரை பெட்டி தான். ஒன்றே ஒன்று தான், இன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று சாரும், அப்படி தான், அவ்வளவுதான். கவனிக்கணும். அருமையான அறிவு நம்மை வாழ வைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஓசியா சொல்கிறான், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறீர்கள். ஏனென்றால் கிறிஸ்தவ மதத்தில் நீண்ட ஜெபங்களும் அருமையான கண்விழிப்புடும் உபவாசங்களும் அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஆல் யூஸ்லெஸ், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் அவரை குறித்து சரியான ஒரு அறிவு, நெருக்கம், அவர் மேல் உள்ள அன்பு. வேதத்தின் பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்பின் புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் வந்து கேட்கான், பழைய ஏற்பாட்டில் எது முக்கியம் சொல்லி கேட்கான். கர்த்தர் சொல்றார், தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு உருவாயாக. இதிலே எல்லா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது சொல்கிறாரு மத்தேயு 22. கவனம். ஆகவே கிறிஸ்தவ ஜீவம் என்பது ஒரு அன்பின் ஜீவியம். யார் மேலே அன்பு? நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து முதலாவது அன்பை காண்பித்த கர்த்தர் மேலே அன்பு. அது நிமித்தம் தசபாவம் கொடுக்கிறது, அது நிமித்தம் ஜெபிக்கிறது, அது நிமித்தம் வேதம் வாசிக்கிறது, அது நிமித்தம் ஊழியம் செய்கிறது. எல்லாமே அன்பின் அன்பு என்கிற அச்சாணியின் அடிப்படையிலே சுழலுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் பாருங்கள், நான் இன்றைக்கி ஆண்டவரே 3ஆவது நாளில் இன்னைக்கு பதில் கொடுக்கல, இன்னும் 2 நாள் உபவாசம் போட்டுருவேன் அப்படின்னாரு ஒருத்தர். அடே அப்பா, இவர் 2 நாள் உபவாசம் போட்டுன்னா வானம் இடிஞ்சு கீழே விழுந்துட போகுதா? இதெல்லாம் அருமையான பிரயோஜனமற்ற காரியங்கள். இந்த பிரயோஜனமற்ற இந்த யூஸ்லெஸ் திங்ஸஸ் தான் அருமையானவர்களே அநேக சபைகளில் வாரம் 40 வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்கான். தேவனை பற்றி இவனுக்கே ஒன்றும் தெரியாது. கவனியங்கள். ஆகவே மாம்சத்தில் வந்த தேவன் வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம்
2வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும், எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ரூபமாயிருந்தும். தேவன் அருமையானவர்களே, மனுஷன்கிற ஒரு ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 4 சுவிசேஷத்தை வாசித்து பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பாருங்கள் கல்லை தூக்கிட்டு நிற்கானுங்க. நீ மனுஷனாக இருக்க, தேவன்னு உன்னைய எப்படி சொல்ல போச்சு? போ, அவர் தேவன்தான், நீ நரகத்துக்கு போகிற, அவ்வளவுதான். ஏன்னா உள்ளே இருக்க கண்ணு திறக்கலை. எல்லா ஒரு யூத ரபியை போல் அவரை பார்த்தாங்க. அருமையான எல்லாமே போச்சு. ஆகவே தான் திட்டமாக முதலாவது தெரிந்து கொள்ள வேணும். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு உதவி செய்யும்படி இந்த பூலோகத்தில் வந்த தேவன். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், வாசிக்கிறேன், தேவனுக்கு சத்தமாசிங்க, நல்லா இருக்குது, தேவனுக்கு சமமாய் இருப்பதை, ஈக்குவல் டு காட், தேவனுக்கு சமமாய் இருப்பதை, பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் சமம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே தேவன்தான் உண்டு, ஆனால் சில ஃபங்க்ஷன்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக 3 ஆழ்த்தத்துவத்திலே அவர் வேலை செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்று தான். 3 பேரும் திட்டம் போட்டு தான் இந்த இயேசுவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக இந்த பூலோகத்தில் என்ன செய்தார்கள்? அனுப்பினார்கள். ஆகவே தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு சேர் சண்டை, சேர், இந்த சேரில் யார் உட்காருவார், அதுதான் சண்டை. மண்டையை பிச்சுட்டு கிடக்கிறானுங்க. அவர் சொன்னார், நான் இந்த சேரில் ஈக்குவலாக உட்கார்றதுக்கு விரும்பலை. அங்கே பொழுதுக்குள்ளே கிடக்கிறானே, பாவத்தில், சாபத்தில், வியாதியில், தரித்திரத்தில், மனுஷன் கண்ணீர் கம்பலையில் இருக்கிறானே, அவனை தூக்கி எடுக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் அவரை உந்தி தள்ளிட்டு, யாரும் அவரை சிங்காசனத்திலிருந்து கீழே இறக்க முடியாது என்பதை தீர்க்கமாய் தெரிந்து கொள்ளுங்கள். யாரும் அவர் ஜீவனை பறிக்க முடியாது. அவரே சொன்னார் யோவான் 10ஆம் அதிகாரத்தில், நானே என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன், 3ஆம் நாளில் இதை என்ன செய்கிறேன்? எடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே பிதா என்னிலே அன்பாயிருக்கிறார். ஆகவே யாரும் அவரை சிங்காசனத்திலிருந்து கீழே கொண்டு வர முடியாது. நீங்கள் பிறக்கவும் இல்லை, நீங்கள் ஜெபிக்கவும் இல்லை. ஆகவே தான் உங்களுடைய ஜெபங்களை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள் என்று அடிக்கடி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்? உங்களுடைய நல்வாழ்விலே எனக்கு அக்கறை இருக்கிறது. 40 வருஷம் அருமையானுடைய வாழ்க்கையே நான் இதுக்கு டெடிகேட் பண்ணிட்டேன் பாருங்க. 40 வருஷமா வாழ்க்கையே இதுக்கு தான் டெடிகேட் பண்ணிட்டேன். எல்லா ரூபாயிலும் அருமையானமில்லே இந்த ஊழியத்தில் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை அருமையானமில்லே மக்கள். இந்த காலவெளியில் ஒன்றை சொல்கிறேன், நான் உயிரோடு இருப்பதற்கு ஒரு நோக்கம், மக்கள் தேவனை பற்றி சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்தா நல்லா இருப்பாங்க, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா என் ஜனங்களை அறிவில்லாமல் இல்லாத என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். வேற விபச்சாரம் செஞ்சாங்க, வேசித்தனம் பண்ணாங்கன்னு போடல, அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. மக்கு கணக்காக, பேக்கு கணக்காக அருமையானமில்லை இருந்தால் போதும். அருமையானமில்லை ஒரு ஆசீர்வாதம் வராது. ஏவாள் ஒரு பாவி கிடையாது, அவள் ஒரு பேக்கு பாருங்க. அவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் எல்லாம் வைத்திருந்தோம், அதெல்லாம் பார்க்க மறந்துட்டா. எதை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை போய் அருமையானமில்லே தொட்டுக்கிட்டு அவங்ககிட்ட பழக்கம் விட்டுக்கிட்டு இருக்கா. சாத்தானுடைய வஞ்சம் என்னன்னு சொன்னால், எல்லா நன்மையிலும் பார்க்க விட மாட்டான். ஏதாவது ஒரு சின்ன ஒரு வலி, சின்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் அதில் தான் மனது பூராவும் என்ன செய்யும்? இழுக்கப்படும். அதான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்கிறது? இச்சிக்கிறது. செய்ய வேண்டிய இவளை செய்ய விடாதபடிக்கு ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குன்னு போட்டிருக்கு. அவைதான் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அடிக்கடி அருமையான துதிக்கப்பட வேணும். வாய் துதினால் நினைந்து இருக்க வேணும். ஆண்டவரே உமக்கு நன்றி. கடந்த காலத்தெல்லாம் நினச்சி கொண்டு வரணும். வேதம் அப்படி சொல்லுகிறது பாருங்க. ஸ்ரீசர்கள்
இந்த அப்பம் பெருகின சந்தர்ப்பங்களில் கூட தான் இருந்தானுங்க. இவனுக்கு தான் வாங்கி கொடுத்தானுங்க. கடைசியில் கர்த்தர் புளித்த மாவை பற்றி பேசுகிறாரு. அப்பம் கொண்டு வரலையோன்னு சொல்லி உட்காந்து மண்டையை பிச்சுட்டு இருக்காருங்க. கர்த்தர் திட்டி விட்டார் பாருங்க. மண்டையில் மசாலா இருக்காடா? 5 அப்பத்தை நான் பெருக்கின போது எத்தனை கூடை மிச்சம் எடுத்தீர்கள் பாருங்கள். ஒன்று ஒன்றா விவரம் கேட்காரு. அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? ஞாபகம் வச்சிருந்தேன்னா ஒரு நன்றி பெருக்கு இருக்கும். எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர் உள்ள இருக்கும். இப்போ அடுத்த அற்புதத்தை எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மனதில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். அருமையானவர்களே கவனியுங்கள். ஆகவே அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், சேரில் உட்கார்ந்துருக்கணும்னு சொல்லி சண்டை போடல, அவராகவே சேரை விட்டார். இதெல்லாம் சிந்தியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. உங்கள் ரட்சிப்புக்காக இவ்வளவு கிரயம் கொடுத்துருக்கிறார் என்று சொல்ல வருகிறேன். ரட்சிப்பு அப்படி பொத்துன்னு வானத்திலேருந்து பழுத்த பழமாக விழுந்து வாயில் விழுந்து வயிற்றுக்குள்ளே போயிடல. ரட்சிப்பு என்பது அருமையான மகா அபூர்வமான ஒரு காரியம். கோடி பேர் நரகத்திலே எரிய போகிறார்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். அதற்கு கொடுக்கப்பட்ட கிரயத்தின் ஆரம்பத்தை இங்கே நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கவனிங்க, நம்மளை போல ஒரு மனுஷன் இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, ஒரு பிரதம மந்திரி இல்லை. விட்டுட்டார் சார், அடே அப்பா அப்படின்னு சொல்றதுக்கு. வானத்தையும் பூமியும் சந்திரனையும் சூரியனையும் எல்லாவற்றையும் படைத்தவர் கர்த்தருடைய ஆவியான நம்முடைய கண்களை திறந்து விடுவாராக. அவ்வளவு பெரியவர். வாலண்டியராக மனம் வந்து இந்த சேர் வேண்டாம், இது நமக்கு முக்கியம் இல்லை, நாம் சேரில் உட்காந்துட்டு அவன் பொழுதியில் அவனுக்கு கஷ்டப்பட்டு அடகிறான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சிறியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறாரு? தூக்குகிறார். எளியவனை சாணி மேட்டிலிருந்து அவனை தூக்கி எடுத்து ராஜாக்களோடு உட்கார வைக்கிறாரு. சாணி மேட்டிலிருந்து தூக்கணும்னா சாணி மேட்டை பார்த்தா தான் செய்ய முடியும், தூக்க முடியும். பார்வை, தெய்வத்தினுடைய பார்வை எங்கே விழுது பாருங்க, சாணி மேடு. நம்மலாம் சாணி மேட்டில் தான் இருந்தோம். நம்முடைய வாழ்க்கை சாணி மேடாக தான் இருந்தது. நன்றி பெருக்கு உள்ளே பெருகுவதாக. கவனிங்க, தேவனை பற்றிய அறிவு வரும்போது குடும்பம் வாழும் என்று சொல்லுகிறேன். மணி இஸ் நத்திங். பணங்கிறது ஒரு பெரிய காரியமே கிடையாது. நாம் இன்றைக்கி இது ஒரு பண உலகம். அரேனா காசுக்கு கழுத்து இருக்கிறான் பாருங்க. ஒரு கால் புட்டி சாராயத்துக்காக கழுத்தை வெட்டி போட்டுறான். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில், சில்லறத்தனமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே பணம் ஒன்று கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு. எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், அன்பு. மறுபடியும் சொல்லுவோம், தேவ அன்பு. அன்பு வேற, தேவ அன்பு வேற. மனுஷ அன்பு அருமையான, இது மாயமான ஒரு அன்பு, சுயநலமான அன்பு. எனக்கு வேணுங்கிற ஒரு இதில் தான் அன்பு பெருகி ஓடுது. அங்கே பங்கம் வரும்பொழுது கொலையே அருமையானே கொலையில் முடிஞ்சிடும். கவனிங்க, இதான் மனுஷனுடைய அன்பு. தேவ அன்பு யாரும் சொல்லாமல், யாரும் ஜெபிக்காமல், நம்மெல்லாம் பிறக்கலை, கூட்டம் போட்டு கண்ணீர் விடலை. அவராகவே அருமையானே சிங்காசனத்தை திறந்து வந்தார். மறுபடியும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து கர்த்தருடைய காரியங்களை அப்படியே மனதில் வைத்து தியானித்து, ஆண்டவரே என்னை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் நான் ஏமாத்திரம் என்னைக்கோ செத்து நரகத்தில் போய் எரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். மனுஷன் நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். சங்கீதக்காரனாய் தாவீது இதெல்லாம் சிந்தித்து பார்க்குறான். இப்படிப்பட்ட மக்களாய் நாம் மாறும்படி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அருமையான செல்ஃபிஷ்னஸ் பாருங்கள், சுயநலம், அடுத்தவனை காலை வாரி விடுறது, பறிக்கிறது, பிடுங்கிறது, இதெல்லாம் பிசாசுடைய சுபாவம் என்பதை தெரிந்து விடுங்கள். தேவனை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், இங்கே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, என்ன சத்தமாசிங்க, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தேவனை பொறுத்த அளவில் மனுஷன் ஒரு அடிமை தான். அடிமைன்னா பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆகவே அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷர் சாயலானார். மனுஷனானார்னு போல, மனுஷன்தான் உண்மை, ஆனால் மனுஷ சாயலானார். இது ஒரு மிஸ்டரி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறாரு. இது வரைக்கும் எனக்கு புரியலைன்னு சொல்கிறாரு. அவர் தேவன் எப்படி மனுஷனானார்? மனுஷன் எறும்பாக விட அதை விட கோடி மடங்கு கஷ்டம். அருமையான இவ்வளவு கிரயத்தை உங்களுடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் கொடுத்து ஆரம்பித்திருக்கிறார். யாரும் அவருக்கு ஆலோசனை சொல்லலை, அவராகவே அருமையானே இதெல்லாம் செய்திருக்கிறார். நினையுங்கள், சிந்தியுங்கள், நன்றாக இருப்பீர்கள், அதற்காக சொல்கிறேன். ஆகவே இன்றைக்கி நம்மை வாழ வைப்பது பாருங்கள், நான் அது பணத்தை நம்புகிறேன், படிப்பை நம்புகிறேன், எல்லாவற்றையும் நம்புகிறேன், எல்லாவற்றையும் these are all nothing. தேவனுடைய பார்வையில் தேவ அன்புன்னு ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவ அன்பு, தேவனை பெற்று வர அன்பும் அறிவும் பாராட்டும் துதியும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து, தாய் உள்ளத்திலிருந்து எழுந்துச்சுன்னா அருமையான இந்த குடும்பம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கவருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு குறையும் அங்கே இருக்காது. கர்த்தர் மேய்ப்பேரனுக்கு ஒரு குறையும் இல்லை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு குறையும் இருக்க முடியாது. வேறு யார் இதை செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய சப்ஸ்டிடியூட், அவருக்கு ஈடானவர் யாருமே இல்லை. இயேசு தான். இதை ஆழமாய் ஒரு அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறீர்கள் தெரியும். ஆனால் நம்முடைய புரிந்து கொள்வதிலே டிகிரிஸ் இருக்குது. சிலர் 10 டிகிரி, சிலர் 20 டிகிரி, சிலர் 30 டிகிரி, இப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த வெளிச்சம் சிலருக்கு 10 தான் கிடைச்சிருக்கு, சிலருக்கு 30 கிடைச்சிருக்கு. ஆசைப்படணும் நாட்கள் விசுவாசிகள், கர்த்தாவே பிரகாசமான மனக்கண்களை எனக்கு தாரும். தேவனை பார்க்க எனக்கு உதவி செய்யும். கல்வாரியில் இருக்க இயேசுவின் மேன்மை நல்ல ப்ரிசஸாக கரெக்டாக புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். அவர்கள் தான் மேலானவர்கள் என்று நான் சொல்கிறேன். பணத்துக்காக ஜெபிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு தப்பு இல்லை. எல்லாரும் நீங்கள் ஐஸ்வர்யவான்லாம் இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார், நான் ஆசைப்படுகிறேன். அருமையான பிள்ளை, நாங்கள் பண்ண பிரசங்கத்தினால் இன்றைக்கு எத்தனை 100 குடும்பங்கள் இன்றைக்கு தரித்திரத்திலிருந்து இத்தனை ஆண்டுகளிலே அருமையான எழும்பி ஐஸ்வர்யவான்களாய் மாறிவிட்டார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். தேவன் பணத்தை காட்டிலும் மேலானவர். அவரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் இந்த பூலோகத்துக்கு வந்த நோக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எல்லாரும் சொல்லும், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். உலகம் என்பது அருமையான அவர் படைத்த அந்த கோலங்களிலே ஒரு சின்ன துளி. மனுஷன் அதுலேயும் துளியிலையும் மிகச்சிறிய துளி. கவனிங்க, உலகம் என்பது ஒரு பெரிய, நமக்கு பெருசாக தெரியும். அமெரிக்கா, கனடான்னா இன்றைக்கி ஏரோப்ளைனில் ஏறி போகிறதுனா என்னமோ நம்ம மனுஷன் ஆன்னு பயப்படாக்கான். ஒன்றும் நத்திங், அப்சல்யூட்லி நத்திங். உலகங்கிறது கடவுளுடைய பார்வையில் அருமையான சின்ன துளி. அதில் வாழ்கிற இந்த மக்கள் தூசிகள். இதில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு செய்தார், வந்தார். எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்காகத்தான் போட்டி போடுறாங்க. அமெரிக்காவில் போய் இறங்கிட்டு அதுக்கு அடுத்தால க்ரீன் கார்டு வாங்கிட்டு இங்கேயே இருந்துடணும். நான் சொல்கிறேன், இருங்க, இதுதான் உங்களுக்கு பரட்டும். எனக்கு கண்ணு சரியாக தெரியல. நம்மளை பொறுத்த அளவில் நான் இந்தியாவில் தான் இருக்க போகிறேன். ஏன்னா இந்திய மக்களுக்கு இயேசு தேவை. எல்லாரும் கரங்களை தட்டி கற்று சோதரிப்போம். என்ன செய்ய போகிறோம்? அருமையான டாலரை வச்சு என்ன செய்ய போகிறோம் நான் சொல்கிறேன். எத்தனை சூட்டுக்கு ஒரு நேரத்துக்கு போட போகிறீங்க? எத்தனை டன்னு சாப்பிட போகிறீங்க? யோசித்து பாருங்கள். அருமையானே, இதெல்லாம் நல்லா அறிவு வரும்பொழுது, கண்கள் தெளிவு வரும்போது பாருங்கள், தேவன்
தேவ அன்பு இதுதான் ரொம்ப முக்கியமாக தெரிகிறது. அருமையான கவனிங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற மாத்திரத்திலே அநேருடைய அபிப்பிராயம் என்னன்னா, பாவத்தை மன்னிச்சு அப்படியே ப்ரஷ் பண்ணி தொடச்சி கழுவி கொஞ்சம் சுத்தமாக்கி அதுக்கப்புறம் பரலோகத்தில் கொண்டு போய் செய்யணும், சேர்த்துடணும், இவ்வளவுதான். என்ன ஒரு ஒரு பாருங்க, குறுகிய எண்ணமுடைய மக்கள் கண்ணு திறக்கலை, மனது அருமையானவர்களை வெறுவியடையவில்லை. பாருங்க, பாவம் என்பது எல்லா பிரச்சனைக்கும் ரூட் காஸ், ஆணிவேர். ஆனால் அந்த பாவத்துக்குள்ளிருந்து எத்தனையோ தீமைகள் அருமையானவர்களே உதித்து இன்றைக்கு இந்த உலகத்திலே தலைவிரித்து ஆடி அநேக குடும்பங்களை நாசமாக்கி போட்டு நரகத்தை கொண்டு போய்விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் ஒரு அடி மேலே எழும்ப விரும்புகிறான், 3 அடி இந்த உலகத்திற்கு பிசாசின் சாபம் கீழே பிடிச்சி இழுத்து போடுது. அநேகர் வந்து ஜெபிக்கப்படுகிறார்கள். என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டால், ஒரு அடி மேலே எழும்புனா 3 அடி கீழே போகிற மாதிரி காரியங்கள் சம்பவிக்குது. செய்கிறதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது, ஒன்று விட கை வச்சது வாய்க்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? பிசாசானவன் அந்த உலகத்தில் பாவம் என்கிற அந்த ரூட்டு மூலமாக ஒரு சாபத்தை கிளப்பிட்டுருக்கான். அது பாவம் செய்தவர்களையும் செய்யாதவர்களையும் தீவர்களையும் நல்லவர்களையும் பாதித்து குடும்பங்களை பாதித்து கொண்டிருக்கிறது இந்த காலை வேளையிலே தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ரசிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்று தீர்க்க தரிசனம் பேசுகிற தீர்க்கதரிசி கூட இந்த தெளிவு கிடையாது. இவன் சொல்கிறான் பாருங்க, ஏதாவது ரகசியமாக பாவம் செஞ்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே, அதனால தான் இது வந்திருக்கு. கிடையாது, அது வீட்டுக்குள்ளே செய்த பாவம் கிடையாது, இது ஏதேன் தோட்டத்தில் செய்த பாவம். திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அருமையானே ஒரு ஒரு சாபம்ங்கிற ஒரு வெள்ளம் அருமையானே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது, நல்லவர்களையும் பிடித்துக் கொள்கிறது. தப்புறதுக்கு பிரயாசப்படுறான், முடியல. ரட்சிக்கிறதுக்கு தான் கிறிஸ்து வந்தார். எல்லாரும் கரங்களை தட்டி கற்று சோதரி போவோம்.